الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده فجنوده بغيا وعدوا حتى إذا أدركها الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாவற்றையும் படைத்தாருகின்ற வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்முயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை தமது வாழ்க்கையில் உண்மையான முறையில் எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா-தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றும் எப்பொழுதும் எங்கும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அன்பான அழைப்பை ஏற்று அவனுடைய கட்டளையை மதித்து நேர காலத்தோடு எத்திகாப்பை நீயத்தோடு நடந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு சகோதரர்களே, நல்லடியார்களே, வாழ்க்கைகளே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தன்மையிலும் படைத்தரப்பு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் முத்தகீன்களாக முஸ்லிமீன்களாக ஆக்கி வைப்பானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடும்பமாக ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை உலகத்திலே பல விடயங்களிலே பலவாறாக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் எம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைத்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று அல்லாஹ் உலகத்திலேயும் யாரை கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றானோ, நாளை மறுமையில் சுவர்க்கத்தை யாருக்காக தயார் பெற்று வைத்திருக்கின்றானோ அப்படியான முஸ்லீம்களாக அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளில் எமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக அவனுக்கு விரும்பக்கூடிய இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கை என்பது குறுகியது. ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து நாளை மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சூழத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்து ஓரிரு நாட்களை கடந்து விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜத்துல் விதாவிலே எப்படி இந்த ஷரீஅத்தை இந்த இஸ்லாத்தை பூர்த்தி செய்தானோ,
ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி வெளிவாசல் கழிக்க வேண்டும், எப்படி குடும்ப உறவை நடாத்த வேண்டும், எப்படி வாகனம் ஓட்ட வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற பல கோணங்களிலே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்ற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா முஹர்ரமுடைய மாதத்தை புது வருடத்துடைய முதலாவது மாதமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, எனவே அந்த முஹர்ரமுடைய மாதத்தை ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புது வருடமாக பிரகடனம் செய்தார்கள்? இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய ஷரீஅத்திலே ஏன் முஹர்ரமுடைய மாதம் முதலாவது மாதமாக ஆக்கப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குஃபார்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் சுமந்து இஸ்லாத்தை உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று அந்த சுமந்த கஷ்டங்களுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த வரலாற்றை இஸ்லாமிய புதுவந்தத்துடைய ஆரம்பமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு வெட்டுக்கள் அளிக்கப்பட்டாலும் அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த ஹிஜ்ரத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த நேரத்திலே அந்த மதீனா வாசிகள் நோன்பாளிகளாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு? அவர் சொன்னார்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோல் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இன்றைய நாள் என்று சொல்லி அதற்காக வேண்டித்தான் நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை சிறப்பை பற்றியும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வரக்கூடிய ஆஷூரா தாசுஆவுடைய நோன்புகளுடைய சிறப்பை பற்றியும் பேசியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எதிர்பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி முஹர்ரமுடைய 9வது திரையாக இருக்கின்றது. அதே போல 17ஆம் தேதி புதன்கிழமை முஹர்ரமுடைய 10வது திரையாக இருக்கின்றது. அந்த 10வது திரையிலே தான் அந்த மதீனாவாசிகள் நோன்போற்றிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் சிறப்பான ஒரு நோன்பு இருக்கு என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள், யார் முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய நோன்பை நோட்பார்களோ அவருடைய கடந்த ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சாதாரண நபி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கின்றான். வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசிய அந்த சம்பவங்களை எல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதே போல அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு எதிர்த்து போராடிய அந்த மூசாவை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரீஅத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று போராடிய அந்த ஃபிரௌனும் அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். எனவே கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கொடுங்கோல் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி அந்த மதீனா வாசிகள் நோன்பு நோட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فأنا أحق بموسى منكم. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விடயத்திலே இந்த அல்லாஹ் பாதுகாத்த இந்த விடயத்திலே உங்களை விட நான் தான் நோன்பு நோட்பதற்கு மிகவும் தகுதியார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் இருந்தால் இந்த 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள்.
கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2-3 வார்த்தைகள் தான் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஆஷூரா தாசுஆவுடைய நோன்புகளை நோற்றுவிட்டால் எங்களுடைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் அதற்கு பின்னால ஏராளமான படிப்பினைகளை எமக்கு ஹதீஸ் சொல்லி தந்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அதிலே ஒரு கஷ்டம்தான் கடைசியாக அந்த மூசாவும் அந்த படையையும் ஃபிரௌன் விரட்டி கொண்டு வாரான். முன்னால நீர், பின்னால மூசாவுடைய படை. இந்த நேரத்திலே ஈமானுக்கான சோதனை வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னை நான் ஏற்றிருக்கின்றேன், என்னை நம்பி ஒரு கூட்டம் பின்னால் இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள். இந்த கூட்டத்தை நீ இவர்களுக்கு முன்னால் அழித்துவிட்டால் இந்த ஷரியத்தை பொய் என்று சொல்லுவார் என்ற தோரணையிலே அல்லாஹ்வோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அசாவின் மூலமா சொன்னார்கள், நீங்கள் அந்த நீருக்கு அடியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு அந்த ஈமானுடைய சோதனையை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டங்களும் அழிக்கப்பட்ட செய்தியை பரிசுத்த குர்ஆனிலே பேசுகின்றார். வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல்-பஹர் فأتبعهم فرعون وجنودهم بغيا وعدوا حتى إذا أدركها الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. பனி இஸ்ராயீல்கள் அவர்களை நாங்கள் கடலை கலக்க செய்து ஃபிரௌனையும் அவனுடைய இராணுவத்தையும் அவனுடைய கூட்டங்களையும் நாங்கள் அவர்களை பின்தொடர வைத்து கடலிலே அழித்து செய்தியை சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே ஃபிரௌன் சொன்னான், அந்த கடல் மூடப்படக்கூடிய நேரத்திலே ஃபிரௌன் ஆமனத் பிஹி என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள பார்த்தான். அது அவனுக்குரிய நேரம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை அப்படியே அந்த நீரிலே மூழ்கி அழித்து விட்டான். எனவே கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாள் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் எதிராக ஏற்பட்ட அந்த போரிலே இஸ்லாம் வெற்றி பெற்ற நாள். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த யுத்தத்திலே ஹக்கு வெற்றி பெற்ற நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை வரலாற்று ரீதியாக பல கட்டங்களிலே பாதுகாத்திருக்கின்றான். அதிலே ஒரு கட்டம் தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய அந்த குழுவையும் பாதுகாத்த நாள். அதே போல பத்ர் களத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை பாதுகாத்திருக்கின்றான். எனவே கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஃபிரௌனுக்கும் இடையிலே இடைப்பட்ட இந்த சம்பவத்தின் மூலமாக உருவான இந்த ஆஷூரா தாசுஆவுடைய இந்த நோன்புக்கு பின்னால் 4 பாடங்களை நமது வாழ்க்கையிலே நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலுக்கு நெருங்கும் பொழுது அவருடைய ஈமான் என்ன சொல்லி இருக்கும்? முன்னாலே தண்ணி இருக்கின்றது, பின்னாலே ஃபிரௌன் இருக்கின்றான். நேரத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஈமானிலே குறைபாடு ஏற்படவில்லை. நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்கின்றேன். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஒரு நாளும் என்னை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கு முன்னாலும் தலைமுடிய வைக்க மாட்டான். ஏன்? என்னுடைய தலையை நான் அல்லாஹ் மாத்திரம் வைக்கின்றேன். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக என்னுடைய தலையை யாருக்கு முன்னாலும் தலை சாய்க்க வைக்க மாட்டார் என்ற உறுதியான ஈமானோடு இருந்தார்கள். இரண்டாவதாக அவருடைய முழுமையான நம்பிக்கையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்னை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் என்னை படைத்தான், அவர் எனக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தறிந்தாண்ட தவக்கலோடு இருந்தார்கள். இந்த ஆயத்துக்கு முன்னால் உள்ள ஆயத்துக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஈமானையும் தவக்கலையும் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான்.
فما آمن لموسى إلا ذرية من قومه على خوف من فرعون وملئهم أن يفتنهم وإن فرعون لعال في الأرض وإنه لمن المسرفين. இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை வைத்ததற்கு பின்னால் அவர்கள் நாங்கள் மூசாவை ஏற்றுக்கொண்டால் இந்த ஃபிரௌனுடைய கூட்டம், இந்த கொடுங்கோல் அரசனுடைய கூட்டம் எங்களை துன்புறுத்துவார்களோ என்று பயத்தோடு இருந்தார்கள். ஏனென்றால் அவன் அந்த காலத்திலே அந்த ஃபிரௌன் சக்தி வாய்ந்தவனாக, அவனிடத்திலே இராணுவ பலம், அவனிடத்திலே ஆட்சி எல்லாம் இருந்தது, கொடுமை செய்வான் என்ற பயத்திலே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு பரிசுத்த குர்ஆனிலே பதில் சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், وقال موسى يا قوم إن كنتم آمنتم بالله فعليه توكلوا إن كنتم مسلمين. மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்பிக்கை கொண்டிருந்தா நீங்க அதிலே அல்லாஹ்வுக்கு முழுமையான முறையிலே வழிபடுங்க, அவனிடத்திலே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்க தவக்குள் வைங்க. அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் தாரான், அல்லாஹ் ஒரு நாளும் நிச்சயமாக சத்தியமாக எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை பாதுகாப்பான் என்ற தவக்குளோடு நீங்கள் இருங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். பின்பு சொன்னார்கள், ஃபகாலு அலல்லாஹி توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. இந்த கூட்டம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபகாலு அலல்லாஹி தவக்கல்னா, நான் எங்களுடைய எல்லா செய்திகளையும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டோம். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலே, இந்த ஃபித்னாவிலே எங்களை மாற்றி வைத்து விடாதே, எங்களை பாதுகாத்து விடு என்பதாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்கின்றார், வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், யா அல்லாஹ், நிராகரிக்கக்கூடிய இந்த மக்களிடமிருந்து உன்னுடைய அருளை கொண்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அவருடைய ஈமான் எப்படி இருந்தது? அல்லாஹ்வை தவக்குல் வைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்தியினால் அந்த கூட்டத்தை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்தார். இது முதலாவது படிப்பினை. எங்களுடைய ஈமான் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். என்னுடைய ஈமானிலே குறைபாடு வரக்கூடாது. உலகத்திலே பலவாறான சோதனைகள் வரலாம், ஆட்சி ரீதியாக வரலாம், அதிகாரம் ரீதியாக வரலாம், என்னுடைய பொருளாதார ரீதியாக வரலாம், குடும்பம் ரீதியாக வரலாம், நோய் ரீதியாக வரலாம். ஒவ்வொரு வகையான சோதனை வந்தாலும் நாம் அனைவரும் முஸ்லிம்கள், நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். உலகத்திலே என்ன மாற்றம் வந்தாலும் ஒரு மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி நடக்க மாட்டாது என்ற உறுதியில் இருக்க வேண்டும். முஸ்லிம்களாகிய அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் ராஸிக். அவன் எங்களை படைத்தான், எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான். நாளை கியாமத்துடைய நாளையில் நிம்மதியான சந்தோஷமான அந்த சுவர்க்கத்தை தாழ்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற உறுதியான ஈமானோடு எம்முடைய கஷ்டங்கள், எம்முடைய துன்பங்கள், எப்படி யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுஃபை இழந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய கவலைகளை பொறுப்பு சாட்டினார்கள். யூசுஃபை அல்லாஹ் தஆலா ஒரு சிறுவனாக மறைக்க வைத்து ஒரு அரசனுடைய ஒரு அமைச்சராக அல்லாஹ் மீட்டுக் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, கஷ்டம் வரலாம், சோதனை வரலாம், மனதிற்கு பாரமான, உடம்புக்கு வருத்தமான எந்த செயல் வந்தாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நாங்கள் வணங்க மாட்டோம், இணை வைக்க மாட்டோம் என்ற உறுதியான ஈமானோடு என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். நம்முடைய தவக்குல், நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்திலே
ஒரு விடயத்தை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்திருக்கின்றார்கள். யஹூதிகள் 10வது நாள் நோன்பு நோற்றால் நானும் என்னுடைய முஸ்லிம்களும் அந்த 10வது நோன்பை நோற்றால் யஹூதிகளுக்கும் எங்களுக்கும் இடையிலே சமன் ஏற்பட்டுவிடும், அவர்களை பின்பற்றியதை போல் ஆகிவிடும். அதனால் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 9வது அந்த நாளுடைய நோன்பை நோக்க வைத்திருக்கின்றார்கள். பிற ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வது அதற்கு அடுத்தபடிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துக்களை நமது வாழ்க்கையில எடுத்து நடப்பது. ஈமானும் தவக்குலும் உறுதியாகிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பது லேசாக இருக்கும். ஈமானுடைய குறைபாடு, தவக்குலுடைய குறைபாடு வந்தால் யஹூதிகளை பின்பற்றுவது, யஹூதிகளுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றுவது எமக்கு லேசாகவும் அதிலே இன்பம் இருப்பதை போன்றும் எமக்கு ஏற்படும். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த யஹூதிகளுடைய அட்டகாசத்தை பாதுகாப்பானாக. யஹூதிகளுடைய அட்டகாசத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த பலஸ்தீன் எழுந்து கொண்டிருக்கின்றது, கஸா எழுந்து கொண்டிருக்கின்றது. சுமாராக அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த யஹூதிகளுடைய அட்டகாசம் இந்த பலஸ்தீனிலே சுமாராக 275 நாட்களாக அந்த பலஸ்தீனுடைய மக்கள் சுமாராக 1 லட்சத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்று அனாதைகளாக இருக்கின்றார்கள். எத்தனையோ தாய்மார்கள் இன்று விதவைகளாக இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் காலையுடைய சாப்பாட்டை சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமா என்று ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த யஹூதிகளுடைய அட்டகாசம் வீட்டிலே தனியாக இருக்கக்கூடிய மூதாட்டிகளையும் வயது வந்தவர்களையும் தங்கள் வளர்க்கக்கூடிய நாய்களை கொண்டு கொலை செய்யக்கூடிய அட்டகாசத்தை செய்கின்றார்கள். அகதிகளாக பலஸ்தீனிலிருந்து பலஸ்தீனுடைய எல்லைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த அகதி முகாம்களில் நெருப்பு வைக்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த யஹூதிகளுடைய அட்டகாசங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் பார்த்துவிட்டு அந்த யஹூதிகளை பின்பற்றுவதற்கு நம்முடைய மனம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும் சகோதரர்களே, கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரைக்கும் அந்த தூக்கமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே, அவருடைய சுன்னாக்களை பின்பற்றுவதிலே, தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்கள், விசுவாசக்கூடிய பழக்கம், எம்முடைய குடும்ப வாழ்க்கை, எம்முடைய வியாபாரம், எம்முடைய குழந்தை வளர்ப்பு, எம்முடைய பிரயாணம் அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முறைப்படி இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் சுன்னத்துக்களை தேடி தேடி பின்பற்றுவதிலே உற்சாகமானவர். 2 சம்பவங்களை நினைவூட்டுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள். அந்த பிரயாணத்திலே மரங்கள் வளைந்து காணப்பட்டதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே குனிந்து கொண்டு அந்த பிரயாணத்தை செய்கின்றார்கள். இன்னொரு முறை அந்த பாதையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருந்தன. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்து கொண்டு சென்றார்கள் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த பாதையிலே மரங்கள் இருக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்த அதே இடங்களிலே குனிந்து கொண்டு சென்றார்கள். சலாம் சொல்லுவது ஒரு சாதாரணமாக சுன்னத்தாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலையிலே பஜாருக்கு செல்வார்கள், வியாபாரம் செய்ய மாட்டார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டார்கள். ஆனால் அனைத்து மக்களுக்கும் சலாம் சொல்லிக் கொண்டு திரும்பி வருவார்கள். எனவே இந்த ஆஷூரா தாசுஆவில் இருந்து நாம் பெறக்கூடிய 2வது பாடம் நமது வாழ்க்கையிலே யஹூதிகளை பின்பற்றக்கூடிய யஹூதிகளுடைய பழக்க வழக்கங்களை இல்லாமலாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். 3வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனிதர்களாக உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான், முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைத்திருக்கின்றான். உடல் ஆரோக்கியமாக இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இப்படி ஏராளமான நியமத்துக்களை, அருட்கொடைகளை வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி
செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி அவர்கள் நோன்பு நோற்றதை போன்று கான ஹக்கு மின்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ, அதே போல வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, எனவே கடைசியாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அந்த ஹதீஸுடைய சஹீஹான விடயத்திலே சில பேச்சுக்கள் இருந்தாலும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அமல் செய்வதற்காக வேண்டி அந்த ஹதீஸை நினைவூட்டுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார்கள். யார் ஆஷூராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பங்களுக்காக செலவழிப்பார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சதக்கா கொடுத்த அந்த செலவழித்த காரணத்துக்காக வேண்டி அந்த மனிதனுடைய அந்த வருடத்துடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் இல்லாமலாக்கி அந்த மனிதனுடைய ரிஸ்குடைய பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் ஷுஅபல் ஈமானிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், என்னுடைய வாழ்க்கையில் 50 அல்லது 60 வருடங்கள் இந்த ஆஷூராவுடைய நாளிலே எனது குடும்பத்துக்கான செலவழித்தேன். அந்த 50 அல்லது 60 வருடங்களிலும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படவில்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே ஆஷூரா தாசுஆ நோன்புடைய சிறப்புடன் ஞாபகம் ஊட்டப்பட்டது. எதிர்வரக்கூடிய புதன்கிழமை முஹர்ரமுடைய 10வது நாள் 17ஆம் தேதி நோன்பு நோக்க வேண்டும். அதுக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி நோன்பு நோக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர்கள் புதனும் வியாழனும் நோக்கலாம், அல்லது செவ்வாயும் புதன் நோக்கலாம். கட்டாயமாக 10வது நாள் புதன்கிழமை நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஆஷூராவுடைய இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த தொடரிலே நோன்பு நோக்கப்படுகின்றது. அந்த ஆஷூரா நோன்பிலிருந்து நம்முடைய ஈமான் நம்முடைய தவக்குலை நாங்கள் சரியாகிக் கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அதே போல வாழ்க்கையில நான் அனுபவிக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் மறுப்புரைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முஸ்லிமின் அடிப்படையில் அடுத்த நிமிடமும் நமக்கு மரணம் வரலாம், மௌத் வரலாம். எனவே நாங்கள் மௌத்துக்கு தயாராகக்கூடிய அடியார்களாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அதாவது நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அதாவது நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கபரிலே வாழ்கின்றார்களோ அனைவருடைய கபர்களையும் சுவனத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயாளிகளாக சிரமப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. நம் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. மற்றும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வழக்கு வாம்புகள், நோய் நம்பலங்கள் அனைத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நிம்மதியாக, சந்தோஷமாக, கண்ணியமாக, கௌரவமாக உலகத்தில் வாழ வைப்பாயாக. நம்முடைய குழந்தைகளை கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டால் அனைத்து வேலைகளை விட்டுவிட்டு உன்னுடைய மஸ்ஜிதுக்கு கொண்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடித்தவர்களாக உன்னுடைய ரஹ்மத்துடைய மலக்குமாரை கொண்டு உன்னுடைய சுவனத்தை பார்த்தவர்களாக நம் அனைவருடைய ரூஹையும் கைப்பற்றுவாயாக. அவருடைய திறனத்தை லேசாக்குவாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் பருகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவருடைய ஷஃபாஅத்தை தந்தருள்வாயாக. கேள்விகளுக்கு லேசாக்குவாயாக. சிராத்தல் முஸ்தகீம் பாதத்தை மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நம்மையும் குடும்பத்தையும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.